நாங்கள் B2 பில்டர்ஸ்னு சொன்னாலே இப்போ மானாமரியில் கொஞ்சம் பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். நான் இன்ஜினியர் பாலமுருகன், B2 பில்டர்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் நிறையா பேரை தேடணும். அப்போ மானாமரியில் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரி நம்ம ஜஸ்ட்டு கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பேசினோம். அவர் வந்தார். வந்து பேசும்போதே எங்களுக்கு ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ஸோ எங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. என்னோடய பல்ஸுக்கு வருவாங்க அப்படின்னு செக் பண்ணோம். நாங்கள் பேசும்போதே எனக்கு ஒரு 1 மந்த் பண்ணி கொடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதுலேருந்து எங்களோட எல்லா சோசியல் மீடியாவையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. எங்களை அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் எத்தனை தடவை ரிவிஷன் சொன்னாலும் இல்லை எங்களோட இன்புட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல அப்சர்வ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. எப்போவுமே மூஞ்சி சொல்லிக்கலை, பண்ணிடுவோம் சார் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேயே இருந்தாங்க. ஒரு பாசிட்டிவாகவே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எங்களோட லீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம என்னதான் நல்ல பிஸ்னஸ் பண்ணாலும் அதை போய் மக்களில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியான்ற டூல்லாம் தேவைப்படுது. ஸோ நமக்கு அதில் நாலேஜ் இல்லைனாலும் இது மாதிரி இவங்க ஒரு டீமாக பண்ணும்போது நம்மளோட ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு அவங்க நம்மளுக்காக பண்ணித்தராங்க. ஸோ எனக்கு இப்போ வரை நல்ல திருப்தியாக போயிட்டுருக்கு. இவங்க வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா லீட்ஸ் வந்துச்சு. நாங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட எங்களை பற்றி சொல்லி நாங்கள் யார் என்னன்னு சொல்லி பண்ணுறதை காட்டிலும் இவங்க எங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்க. அதான் உண்மை. நாங்கள் B2 பில்டர்ஸ்னு சொன்னாலே இப்போ மானாமரியில் கொஞ்சம் பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். நாங்கள் பிஸ்னஸில் என்ன தான் எஃபர்ட் பண்ணாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற டூலாக இவங்க இருந்துட்டாங்க. We are really happy.